எப்போவுமே நாம் ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா? ஸோ கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி பச்சை மிளகா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம நிறைய பச்சை மிளகா சேர்த்து செய்வோம். அது சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ காரம் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு இது வேறு லெவல் ட்ரீட்டு தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்யும்போது இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 2 படி பிரியாணி அரிசியை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுக்க போகிறேன். அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். 2 படி கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கும். இப்போது ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தில் 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. பட் இந்த பச்சை மிளகா பிரியாணி பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். நெய் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிடும். 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு கொஞ்சம் நிறையாவே இருக்கணும். சோம்பு பொரிஞ்சதும் 7 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 4 தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இதில் நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்குள்ளே நாம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கைப்பிடி பூண்டு, 1 கைப்பிடி இஞ்சி, 20 கிராம்பு, 3 விரல் சைஸ் பட்டை, 6 ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 1/4 டேபிள் ஸ்பூன் கடல் பாசி, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. வதங்கின வெங்காய தக்காளியோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகும் வரை வதக்கிக்கலாம். அதோட 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கிலோ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் சிக்கன் வாங்கும்போது ஒரு பீஸ் கொழுப்பும் கடையில் கேட்டு வாங்குங்க. அது இதோட சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் நிறையவே சேர்க்கணும். அதனால் நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். ஏன்னா வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும் இதுக்கு பத்தாது. அதனால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகும் வரை மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 1/4 லிட்டர் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு சிக்கன் ஒரு மாதிரி வேகும். எனக்கு 15 மினிட்ஸில் சிக்கன் வெந்துடுச்சு. 3/4 பாகம் வெந்தால் போதும். மறுபடியும் தம் போடும்போது 1/4 பாகம் வெந்து வரும். சிக்கன் நல்லா வெந்ததும் 2 படி அரிசிக்கு 4 படி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்தால் நாம் கழுவி எடுத்து வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு 2 கைப்பிடி புதினா, மறுபடி காரத்துக்கு தேவையான அளவு 2 கைப்பிடி பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாசமெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட அரை எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததும் ஒரு வாழை இலையை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலே ஒரு வெயிட்டான பொருள் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்து பாருங்கள். சூப்பராக ரைஸ் எல்லாம் வெந்து நல்லா உதிரியாக வரும். இதை திறக்கும் போதே உங்களுக்கு நல்லா அந்த பச்சை மிளகாவோட அரோமா ரொம்ப சூப்பராக வரும். இது எப்பவும் நம்ம செஞ்சு சாப்பிட்ற பிரியாணியை விட கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும். இன்றைக்கி நான் இதை சிக்கன் கிரேவி தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணுறேன். இது 2ஓட ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த பச்சை மிளகாயை பிசைஞ்சு அந்த ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ஒரு ரெய்னி சீசனில் அடடா வேறு லெவல். மறக்காமல்
பிரியாணி பிரியர்கள்லாம் இந்த ரெசிபியை ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு இது எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.